தொடர்ந்து 5வது நாளா ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு வராங்க. எதுக்காக இந்த போராட்டம்? அப்படி என்ன வாக்குறுதியை திமுக நிறைவேற்றல? வாக்குறுதி எதுக்காக கொடுத்திருந்தாங்க? அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அப்படிங்கிற லிஸ்ட் வெளியாச்சு. அந்த தேர்தல் வாக்குறுதிகளினுடைய லிஸ்ட்டில் வந்து 311வது வாக்குறுதி அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. அது என்ன வாக்குறுதி அப்படின்னா, ஆசிரியர்களுடைய சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிற வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றலை அப்படிங்கிறதுனால வந்து தொடர்ந்து 5வது நாளாக ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு வராங்க. தொடர்ந்து அவங்களுடைய ஆட்சியே வந்து முடிய போகுது. இதுக்கப்புறமாவும் இவங்க வந்து நிறைவேற்றலை அப்படின்னா வந்து இது மிகப்பெரிய வந்து குற்றம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு வராங்க. இந்த போராட்டம் வந்து எழும்பூரில் இருக்க கல்வி அலுவலகம் பக்கத்தில் வந்து 5வது நாளாக நடந்துட்டு வருது. இந்த போராட்டத்தில் வந்து அவங்க முன் வைக்கிற கோரிக்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது இடைநிலை ஆசிரியர்கள் தான் வந்து முக்கியமாக இந்த போராட்டத்தில் இருக்காங்க. இவங்க வந்து எங்களுடைய சம வேலை சம ஊதியம் அப்படிங்கிறத நீங்கள் தானே சொன்னீங்க, தேர்தல் வாக்குறுதிகளில் நீங்கள் வச்சிருந்த ஒரு விஷயம் தானே, அதையே இன்னும் நிறைவேற்றலை, 4 ஆண்டுகள் வந்து உங்களுக்கு முடிஞ்சே போச்சு, ஸோ இந்த டைமும் நீங்கள் நிறைவேற்றலை அப்படின்னா வந்து இது மிகப்பெரிய குற்றம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை முன் வச்சு எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதுக்கு செவிசாய்க்குமா திமுக அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்பப்பட்டுட்டு தான் வருது. ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் ஆசிரியர்களுடைய போராட்டம் வந்து தலை தூக்கிட்டு வருது. ஸோ இதுக்கான தீர்வு காணுமா திமுக அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பப்பட்டு தான் வருது.